ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இப்போ இருக்கிற ஒரு கரண்ட் சுச்சுவேஷன் தான் கேஸோட தட்டுப்பாடு. அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் நமக்கு கேஸ் எப்படி பயன்படுத்தினா நிறைய நாளுக்கு நம்மளோடது கேஸ் பயன்படுத்தலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எல்லோருமே வீடியோ ஒன்று ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒன்று லைக் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் யூஸ்வலாக நம்ம கேஸ் பற்ற வைக்கிற டைமில் இந்த மாதிரி நம்மளோடது கேஸ் ஃப்ளேம் எல்லோ கலரில் இருந்துச்சுன்னா ரொம்பவே நமக்கு கேஸ் செலவாயிருங்க. இந்த மாதிரி கேஸ் எல்லோ ஃப்ளேமில் இருக்கும்போது நமக்கு சாதாரணமாக நம்ம இந்த ப்ளூ ஃப்ளேம் யூஸ் பண்ணுறதை விட ஒரு மடங்கு நமக்கு எக்ஸ்ட்ரா கேஸ் செலவாகும். அதாவது ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம கொதிக்க வச்சு வேக வைக்கிற ஒரு பாலாக இருந்தாலும் எந்த பொருளாக இருந்தாலும் அது நமக்கு கிடைக்கிறதுக்கு எல்லோ ஃப்ளேமாக இருந்தால் மினிமம் 30 மினிட்ஸ் ஆகுது ஆயிரும். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நம்ம அப்படியே எல்லோ ஃப்ளேம் நம்ம விட்டுட்டோன்னா 30 நாளில் தீர வேண்டிய கேஸ், அப்படி இல்லைன்னா நமக்கு ஒரு 2 மாதம் வரைக்கும் இருக்க வேண்டிய கேஸ் 10 நாள் 15 நாள்லேயே தீர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நமக்கு செய்யக்கூடிய ஒரு அருமையான டிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது எல்லோ ஃப்ளேமில் எரியிற அந்த பர்னர் நம்ம இந்த மாதிரி கழட்டி எடுத்துடணும். அதுக்கப்புறமேட்டு நம்மளோட பர்னர் நல்லபடியாக நம்ம வாஷ் பண்ணி அந்த பர்னரில் இருக்கிற அடப்பெல்லாம் நம்ம எடுத்துட்டோம்னா அந்த எல்லோ ஃப்ளேம் போயிடும். இதனால் நம்மளோட ஃப்ளேம் இப்படி எல்லோவாக வருது அப்படின்னா நம்ம சாப்பாடெல்லாம் கொதிக்க வச்சு அந்த கொதிக்கிற அந்த ஒரு தண்ணி எல்லாம் நம்மளோட பர்னரில் படுறதுனால, பால் கொதிச்சு படுறதுனால எல்லாம் தான் அந்த அடப்பு நம்மளோட ஃப்ளேம் எல்லோ கலராக மாறுது. அந்த மாதிரி எல்லோ கலராக வர அந்த பர்னர் நம்ம எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பவுலில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நமக்கு தேவையானது கோல்கேட் தான். கோல்கேட்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றி இருக்கேன். டைரெக்டாக நம்ம சேர்த்துட்டோன்னா அது கலங்காது. அதனால தான், அதாவது நல்லபடியாக மிக்ஸ் ஆகாது. அதனால தான் தண்ணியாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம பர்னர் கூட ஊற்றிடலாம். நமக்கு இப்போ தேவையானது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கோல்கேட் தான். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பர்னர் கூட சேர்த்து ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நமக்கு தேவையானது ஹார்பிக் தான். அதுவும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இனி நமக்கு தேவையானது லிக்விட் டிஷ்வாஷ் தான். உங்கள் கையில் லிக்விட் டிஷ்வாஷ் இல்லை அப்படின்னா பாத்திரம் கழுவுற சோப்பு கூட நீங்கள் இந்த டைமில் கிரேட் பண்ணி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் இங்கே லிக்விட் டிஷ்வாஷும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். அதோடவே ஆல்ரெடி யூஸ் பண்ண லெமன் தாங்க நான் எடுத்திருக்கேன். நமக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் இருந்தால் போதும். அதுவும் புழிஞ்சு சேர்த்தாச்சு. இப்போது நம்ம சேர்த்து கொடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு நமக்கு தேவையானது சூடான தண்ணி தான். அதாவது வெதுவாக சூடாக இருக்கிற தண்ணி நம்ம அந்த பர்னர் நல்லா மூழ்கிறபடி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். ஒரு 10லேருந்து அரை ஹவர் டைமுக்கு நம்ம ரெஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சிடலாம். நம்ம ஓவர் நைட் ரெஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சுட்டோன்னா நம்மளோட பர்னர் நம்ம கடையிலேருந்து வாங்கும்போது நல்லா கோல்டன் கலராக இருக்கும். அந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் நான் இப்போ ஒரு 10லேருந்து அரை ஹவர் டைமுக்கு மட்டும்தான் நான் இப்போ நல்லா ஒன்று ஊற வச்சு உங்களுக்கு வாஷ் பண்ணி காமிக்க போகிறோம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்மளோட பர்னர் நம்ம நல்லபடியாக ஒன்று வாஷ் பண்ணிக்கலாம். 10 நிமிஷத்துக்கு இடையில நீங்கள் இந்த மாதிரி ஒன்று பர்னர் திருப்பி எல்லாம் போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லபடியாக அதோட அழுக்கெல்லாம் நமக்கு க்ளீனாகி கிடைக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்மளோட பர்னர் எடுத்து நமக்கு ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ அதில் இருக்கிற கரையெல்லாம் சீக்கிரமாக நமக்கு க்ளீனாகி கிடைக்கும். ஏன்னா நம்ம 10 நிமிஷம் டைமுக்கு இது ஊற வச்சுருக்கோம். உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா ஓவர் நைட்டை நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லபடியாக பலான்னு நீங்கள் கடையிலேருந்து வாங்கும்போது எப்படி உங்களோட பர்னர் இருந்துச்சோ அதே மாதிரியே கோல்டன் கலராக உங்களோட பர்னர் மாற்றிடலாம். நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போதே நம்மளோட பர்னரில் இருக்கிற அழுக்கு, கரை, அடப்பு எல்லாமே க்ளீன் ஆயிரும். நல்லா ஒன்று இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தா மட்டும் போதுங்க. ஊற வச்ச பர்னர் ஸ்டாண்டு நல்ல தண்ணியில் ஒன்று வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு நமக்கு தேவையானது இந்த மாதிரி டேப்லெட் கேஸ் தான். இந்த டேப்லெட் கேஸ் இந்த மாதிரி சிசர்ஸ் யூஸ் பண்ணி தின்னாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த இந்த தின்னான டேப்லெட் கேஸ் பயன்படுத்தி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது பார்த்துடலாம். நம்ம க்ளீன் பண்ணி எடுத்த நம்மளோட பர்னர் இந்த மாதிரி நம்ம எடுத்து அந்த ஹோல்ஸ் வழியாக நம்ம விட்டு எடுத்துட்டோம்னா நம்ம இவ்வளோ க்ளீன் பண்ணும்போது போகாத ஏதாச்சும் அடப்பு அந்த பர்னரில் இருந்துச்சுன்னா அது நல்லபடியாக வர்றதுக்கு நம்மளோடது இந்த ஒரு டேப்லெட் கேஸ் நம்ம கட் பண்ணி எடுத்த இந்த தின்னான டேப்லெட் கேஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி மாதம் ஒரு முறை மட்டும் நம்ம செஞ்சுட்டோம்னா போதுங்க. நம்மளோட ஃப்ளேம் கலர் சேஞ்ச் ஆகாமல் ப்ளூ ஃப்ளேம்லேயே நமக்கு எரியும். அதனாலே நமக்கு நம்மளோட கேஸை மாதம் முழுவதும் நல்ல ஒரு அமௌண்ட் நமக்கு சேவ் பண்ண முடியும். அதாவது 30 நாள் நம்ம பயன்படுத்துகிற கேஸை நமக்கு மினிமம் 3 மாதம் வரைக்கும் தாராளமாகவே பயன்படுத்துறதுக்கு வருங்க. அவ்வளோ தாங்க. நம்மளோட பர்னர் கம்ப்ளீட்டாக நல்லபடியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறமேட்டு நமக்கு எல்லோ ஃப்ளேம் வரவே வராது. மாதம் ஒரு முறையாவது கண்டிப்பாக இந்த ஒரு மெத்தட்
மெத்தடில் நீங்கள் உங்களோட பர்னர் க்ளீன் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு அமௌண்ட் ஆஃப் கேஸும் நமக்கு சேவ் பண்ண முடியும். அதுக்கப்புறமேட்டு நமக்கு க்ளீன் பண்ண வேண்டியது நம்மளோடது பர்னர் ஸ்டாண்டு. அதாவது பர்னர் ஸ்டாண்டும் கேஸ் ஸ்டோப்பும். இப்போ என்னோடது பர்னர் ஸ்டாண்டும் கேஸ் ஸ்டோப்பும் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்லபடியாக அந்த பர்னர் ஸ்டாண்டில் எல்லாம் துரும்பு கரை இருக்குது. அது மட்டும் இல்லை, சமைச்சதுக்கப்புறமேட்டு என்னோடது கேஸ் ஸ்டோப்பில் நல்லா அழுக்கும் இருக்குது. இப்போ அதுக்காக வேண்டிட்டு நம்ம தனியாக எந்த சொல்யூஷனும் ரெடி பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம ஆல்ரெடி நம்ம பர்னர் க்ளீன் பண்ணுறதுக்காக ஊற வச்சு அந்த தண்ணி தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். அந்த தண்ணி நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி முதல்லையே நம்மளோட பர்னர் ஸ்டாண்டில் ஊற்றிக்கலாங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம கேஸ் ஸ்டோப்பில் எல்லாம் கொஞ்சம் ஊற்றிட்டோன்னா ஒரு 5 நிமிஷம் டைமுக்கு அப்படியே ஊற வச்சுட்டு நல்லா ஒன்று வைப் பண்ணி எடுத்தாலே போதும். புதுசாக மாறிடும் நம்மளோட பர்னர் ஸ்டாண்டு, கேஸ் ஸ்டோப் எல்லாம். இப்போ துரும்பு கரை இருக்கிறதுனாலே நல்லபடியாக ஒன்று ப்ரஷ் பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் அந்த துரும்பு கரையெல்லாம் நமக்கு போக்க முடியும். அதுக்காக வேண்டிட்டு இந்த சொல்யூஷன் நல்லா ஊற்றுனதுக்கு அப்புறமேட்டு ஒரு டூத் ப்ரஷ் பயன்படுத்திட்டு நல்லா ஒன்று ப்ரஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லைவாகவே பார்க்கலாம் அந்த துரும்பு கரையெல்லாம் நல்லபடியாக இலகி வருது. பர்னர் ஸ்டாண்ட் சுற்றிலும் நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமேட்டு நமக்கு இப்போ தேவையான இந்த மாதிரி டேப்லெட் கேஸ் தான். டேப்லெட் கேஸை நம்ம பயன்படுத்தி இந்த மாதிரி ஜஸ்ட் ஒன்று சுரண்டி விட்டுட்டோம்னா, லைட்டாக ஒன்று சுரண்டுனா போதும், நல்லபடியாக நம்மளோடது பர்னர் ஸ்டாண்டு நமக்கு க்ளீனாகி கிடைக்கும். உங்களுக்கு லைவாகவே பார்க்கலாம். அந்த ஒரு நம்மளோட டேப்லெட் கேஸ் பயன்படுத்தி நான் ஜஸ்ட் ஒன்று இந்த மாதிரி சுரண்டி கொடுக்கும்போதே அந்த துரும்பு கரை எப்படி அழகாக வருது அப்படின்றது. இதனாலே நம்மளோடது அந்த ஒரு பர்னர் ஸ்டாண்டு புதுசாக நமக்கு மெயின்டைன் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட பர்னர் ஸ்டாண்டு, கேஸ் ஸ்டோப்பில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ க்ளீனாக வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு கேஸும் சேவ் பண்ண முடியும். அவ்வளோதான் பாருங்கள், டேப்லெட் கேஸ் பயன்படுத்தி நல்லா சுரண்டி எடுத்து நல்லாவே வைப் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த என்னோடது அந்த ஒரு பர்னர் ஸ்டாண்டும் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிற பர்னர் ஸ்டாண்டும் அந்த ஒரு வித்தியாசம் உங்களுக்கு லைவாக பார்க்கலாம். நல்லா பலான கடையிலேருந்து வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரியே க்ளீன் பண்ணி எடுக்க முடிஞ்சிச்சு. இதனாலேயே நமக்கு நல்லபடியாக ஒரு அமௌண்ட் ஆஃப் கேஸை நமக்கு சேவ் பண்ண முடியும். நம்மளோடது கேஸ் ஸ்டோப்பு, பர்னர் ஸ்டாண்டு, அது மாதிரி பர்னர் இதெல்லாம் நம்ம மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி நல்லா ஒன்று டீப் க்ளீன் பண்ணி விட்டுட்டோம்னா வேஸ்டேஜே இருக்காது நம்மளோடது கேஸில். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு என்னோடது கேஸ் ஸ்டோப் காமிச்சேன். இப்போ நல்லா புதுசாகவே மாறிடுச்சு என்னோடது கேஸ் ஸ்டோப். நம்மளோடது பர்னர் ஊற வச்சு அந்த ஒரு சொல்யூஷன் நம்ம தூக்கி வேஸ்ட் பண்ணணுன்ட்டு அவசியம் கிடையாதுங்க. அது ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிட்டோம்னா நம்மளோடது க்ளீனிங் தேவைக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்கள். அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாங்க. நம்மளோட கேஸ் லைட்டர் நம்ம எப்போவுமே பயன்படுத்திகிட்டே இருக்கிறதுனாலே நல்லபடியாக துரும்பேறி இருக்கும். உங்களுக்கு அது லைவாகவே பார்க்கலாம். என்னோடது இந்த ஒரு கேஸ் லைட்டர் நல்லபடியாக துரும்பு எடுத்துகிட்டு இருக்கு. அது நல்லா நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்காக வேண்டிட்டு நான் இங்கே பயன்படுத்துறது வாஸ்லைன் தான். நல்லபடியாக இந்த மாதிரி வாஸ்லைன் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு 5 நிமிஷம் டைமுக்கு அது அப்படியே ஊறுறதுக்காக வச்சிடலாம். அதுக்கப்புறமேட்டு ஒரு டூத் ப்ரஷ், நம்ம வீட்டில் நம்ம பயன்படுத்துகிற ஏதோ ஒரு பழைய டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒன்று ப்ரஷ் பண்ணி விட்டுட்டோன்னா அந்த துரும்பு கரையெல்லாம் நமக்கு காணாமல் போயிடும். நம்ம கடையிலேருந்து வாங்கும்போது கேஸ் லைட்டர் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரியே நமக்கு மாறிடும். அவ்வளோதான் பாருங்கள், உங்களுக்கு லைவாக பார்க்கலாம் எவ்வளோ துரும்பு கரை இருக்குது என்னோடது கேஸ் லைட்டரில் அப்படின்றது. அது நான் ப்ரஷ் பண்ணும்போது நல்லபடியாக போகவும் செய்யுது. நல்லபடியாக ப்ரஷ் பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறமேட்டு ஒரு கிச்சன் டவலோ இல்லைன்னா இந்த மாதிரி தின்னான காட்டன் துணியோ பயன்படுத்திட்டு நல்லா ஒன்று தொடச்சி எடுத்தால் மட்டும் போதும். தண்ணியே படாமல் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்ம கேஸ் லைட்டர் வருஷக்கணக்காக நமக்கு பயன்படுத்த முடியும். நல்லா புதுசாக மாறிடுச்சு பாருங்கள் என்னோடது கேஸ் லைட்டர். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒன்று லைக் பண்ணுங்கள். அது மாதிரியே நம்ம சிலிண்டர் வாங்கும்போது எப்போவுமே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் இந்த மாதிரி அந்த ஒரு சிலிண்டரோட கேஜி அளவு. இது 15.2 kg இருக்குது. அது மாதிரி நம்ம மெயினாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் இங்கே உங்களுக்கு தெரிகிற D34. அதாவது D34 அப்படின்றது நமக்கு குறிக்கிறது டிசம்பர் 2034 அப்படின்றது. அது நம்மளோடது கேஸ் சிலிண்டரோட எக்ஸ்பைரி டேட்டுங்க. எக்ஸ்பைரி டேட்டு நம்ம எப்போவுமே எந்த பொருளாக இருந்தாலும் கவனித்து வாங்க வேண்டியது எவ்வளோ அத்தியாவசியன்றது எல்லோருக்குமே தெரியும். இப்போ இனி நீங்கள் சிலிண்டர் வாங்கும்போது இந்த ஒரு எக்ஸ்பைரி டேட்டும் பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா சிலிண்டரோட எக்ஸ்பைரி டேட்டு ரொம்பவே முக்கியம் நம்ம கேஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது. அதுபோலவே நம்மளோடது கேஸ் ஸ்டவ் கூட நம்மளோடது கேஸ் சிலிண்டர் நம்ம பொறுத்துகிற டைமில் சின்னதாக கேஸ் லீக் ஆகிற ஸ்மெல் உங்களுக்கு ஃபீல் ஆயிடுச்சுன்னா உங்களை பர்னர் நீங்கள் பொறுத்துற அந்த ஒரு இடத்துல, அதாவது நான் விரலில் காமிக்கிற இந்த ஒரு பகுதியில் சின்னதாக ஏதாச்சும் லீக்கேஜ், அதாவது நம்மளோடது வாசரில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் நம்மளோடது கேஸு அந்த மாதிரி சின்னதாக ஸ்மெல்லோட லீக் ஆகும். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கேஸ் ஏஜென்சிக்கு ஃபோன் பண்ணிவிட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க. அது போலவே நம்ம கேஸு பொறுத்துறதுக்கு முன்னாடி, அதாவது நம்ம ஃபஸ்ட்டு கேஸ் பொருத்தும் போதே நம்மளோட சிலிண்டரில் நம்ம என்றைக்கு கேஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்ற டேட்டு நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம்னா கரெக்டாக அப்ராக்சிமேட்டாக நம்மளோடது
கேஸ் எவ்வளோ தூரம் நம்ம பயன்படுத்தி இருக்கோம், இன்னும் கேஸ் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு கணக்கு நமக்கு எப்போவுமே இருக்கும். ஏன்னா எப்போவுமே நம்ம பயன்படுத்துறது கேஸ் அப்படின்றதுனாலயே கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் நம்மளால் இந்த கேஸ் பயன்படுத்த முடியும்னு எல்லோருக்குமே ஒரு கணக்கு இருக்கும். கரெக்டாக கொஞ்சம் கம்மியாக நம்ம பயன்படுத்திட்டோம்னா நம்மளோடது தேவைகள் எல்லாம் நம்ம கொஞ்சம் குறைச்சி பயன்படுத்திட்டோம்னாலே ரொம்ப நாளைக்கு நம்மளோடது கேஸை நமக்கு யூஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.